டேய் இலையை போட்டு என்ன வேணும் கவனி. சரிங்கண்ணா. அண்ணா சொல்லு தம்பி. அம்மா 4 இட்லி வாங்கிக்க சொன்னாங்கண்ணே. 4 இட்லி சட்னி சாம்பார் கட்டியது. தம்பி ஆல்ரெடி அம்மா 1 மாசம் பாக்கி கொடுக்கல, பணம் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டாந்து கொடுக்க சொல்லு. சரிண்ணே. இந்தா நல்ல படி. சரிங்கண்ணே. ஏண்ணே இப்படி வியாபாரம் பார்த்துட்டு இருந்தா கடையை எப்படி பெருசாக்குறது, எங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கறது? ஏன்டா பின்ன வரவன் கோசி கொடுத்தா எப்படி நடத்துறது? டேய் ஒருத்தர் நல்லவன் ஆகுறது கெட்டவன் ஆகுறது பெத்தவங்க கத்து கொடுக்கறது மட்டும் இல்ல, இந்த சமுதாயம் கத்து கொடுக்கறதுலயும் இருக்கு. எப்படி இந்த 4 இட்லி கொடுத்தா நல்லவன் ஆயிடுவானா? காசு கொடுத்தாத்த நான் இட்லி தருவேன்னு அவனை திருப்பி அனுப்பியிருந்தா இந்த உலகத்திலேயே பணம் தான் முக்கியம்னு அவன் மனசுல பதிவாயிரு. ஃபியூச்சர்ல பணத்துக்காக அவன் தப்பான பாதையில போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப இதையே அவன் ஃபியூச்சர்ல நினைக்கும் போது நம்ம வளரும் போது 4 பேர் நல்லவங்க இருந்தாங்கன்னு அவனு 4 பேர்த்துக்கு நல்லது செய்வான்ல. இட்லியை கொடுத்து புரட்சி பண்ணிட்டீங்க. நான் கொடுத்தது இட்லி அல்ல, நம்பிக்கை. அண்ணா